இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா தொடங்க இருக்கு அண்ட் ஒரு புது கோச்சிங் ரெஜீம் தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். கௌதம் கம்பீர் இந்தியாவோட புது ஹெட் கோச் மற்றும் அஜித் ஆகர்கர் சேர்மன் ஆஃப் த செலெக்ஷன் கமிட்டி இருவரும் இணைந்து ஒரு செலெக்ஷன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அதில் பல்வேறு விஷயங்களுக்கு கிளாரிஃபிகேஷன், பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஒரு நல்ல ஒரு டேக்அவே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு என்னன்னா, இந்த இருவரும் ஃபிட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த இருவருமே 2027 50 ஓவர் வேர்ல்ட் கப் கூட ஆட முடியும் அப்படின்னு கௌதம் கம்பீர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஃபார் நவ் ரெண்டு பேரும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபி மற்றும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டு ஈவெண்ட்ஸ்லையுமே அக்ராஸ் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் வகிப்பார்கள் அப்படின்னு வந்து கௌதம் கம்பீர் தெளிவாக சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ப்ராசஸ் இன்னொரு விஷயம் ஒரு குறியீடாக சொல்லிட்டாரு. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி முன்னாடி இருந்தது போல் நிறைய ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, நிறைய பிரேக் எடுக்க முடியாது. அவங்க பிகாஸ் ஒரு ஃபார்மேட்லேருந்து ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாங்க T20 இன்டர்நேஷ்னல்ஸ்லேருந்து. அதனால இந்த ரெண்டு ஃபார்மேட்லேயும் இந்த இருவரும் அவங்களுக்கு ஃபியூவர் பிரேக்ஸ் கிடைக்கும், நிறைய ஆட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி 6 ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ் தான் இந்தியா ஆடுறாங்க. அண்ட் அதில் 3 ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ் இப்போ ஸ்ரீலங்காவில் ஆட இருக்காங்க. அண்ட் கம்பீரோட பர்சுவேஷனோ ரெக்வெஸ்ட்டோ அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு இணங்க தான் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த சீரீஸ் ஆடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படுற ஒரு விஷயம். அஜித் ஆகர்கர் ஆன் தி அதர் ஹேண்ட் சூரியகுமார் யாதவ் ஏன் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது சொன்னார். ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் ரத்தின சுருக்கமாக முடிச்சிட்டாரு. வி வாண்ட் அ கேப்டன் ஹூ இஸ் ஆன் த பார்க். இன் அதர் வேர்ட்ஸ், ஹார்திக் பாண்டியாவோட காயங்கள், அந்த காயங்கள்னால அவர் அப்பப்போ மிஸ் பண்ணுவது வந்து ஃபார் ஃப்ரம் ஐடியல். அண்ட் அதனால் அடுத்த 2 வருஷம் 2026 வேர்ல்ட் T20 சைக்கிளுக்கு பில்ட் பண்ணும்போது ஹார்திக் பாண்டியா அவரோட ஆல்ரவுண்ட் டியூட்டிஸில் கவனம் செலுத்தணும். அண்ட் சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பேட்டர்ஸ் இன் த வேர்ல்டு அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல லீடர்ஷிப் திறமையை காமிச்சிருக்காரு. ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்த நல்ல சமிக்ஞைகள் வந்திருக்கு. அதனால் அவரையே நாங்கள் அணி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஹார்திக் பாண்டியா மற்றும் அவரோட ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போதைக்கு அவரோட ஒரே ஆப்ஷன் என்னென்னா, அவர் இந்த 2 இயர்ஸ் சைக்கிளில் அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டிஸை காட்டுவது மாத்திரம் அல்லாமல் தொடர்ந்து வந்து இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அண்மையில் லாஸ்ட் 79 T20 இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் அவர் 46 T20 இன்டர்நேஷ்னல்ஸ் தான் விளையாடிருக்காரு ஹார்திக் பாண்டியா. ஸோ அவரோட ஃபிட்னஸ் கண்டிப்பாக கூர்ந்து கண்காணிக்கப்படும். அகெயின் இப்போ 3 ஃபார்மேட் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லும்போது சில பிளேயர்ஸ் சில ஃபார்மேட்ஸ் தான் ஆட முடியும் ரியலிஸ்டிக்லி அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கு சூரியகுமார் யாதவை ஒரு T20 ஸ்பெஷலிஸ்டாக தான் பார்க்குறாங்க. எஸ்பெஷலி அவர் ஒன் டே வேர்ல்ட் கப் ஆடி இருந்தாலும் இப்போ ஒன் டே டீமில் ரிஷப் பந்த் திரும்ப வந்தாச்சு, KL ராகுல் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ வையிங் ஃபார் ஸ்பாட். இந்த மாதிரி நிறைய வீரர்கள் இருக்கும் பட்சத்தில் சூரியகுமார் யாதவோட பங்களிப்பு பெருசாக இருக்காது. அதே மாதிரி அதோட ரிவர்ஸ் சிச்சுவேஷன் KL ராகுல். டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ODI கிரிக்கெட்டில் ஒரு ஷோர் ஸ்டார்டராக இருக்கிற ராகுல் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவருக்கான இடம் இப்பொழுது இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. இதே இடத்துல வந்து ரவீந்திர ஜடேஜா பற்றி ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அவர் ட்ராப்டா இன் ஃபேவர் ஆஃப் அக்ஷர் பட்டேல் இந்த சீரீஸ்னு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாங் டெஸ்ட் சீசன் வருது இந்தியாவுக்கு. பங்களாதேஷோட ஆடுறாங்க, நியூசிலாண்டோட ஆடுறாங்க அட் ஹோம், அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஒரு பிக் சீரீஸ், ஓவர்சீஸ் சீரீஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இதனால் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ரவீந்திர ஜடேஜாவை அப்படிங்கிறது தான் ஒரு ரீசன்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எந்த பிளேயருக்குமே எப்போதுமே டோர்ஸ் க்ளோஸ்ட் இல்லைங்கிறது இருந்தாலுமே ஒரு KL ராகுல் உதாரணத்துக்கு T20 இன்டர்நேஷ்னல்ஸ் ஆடணும்னாலும் அல்லது சூர்யா டெஸ்டோ ஒன் டே ஆடணும்னாலும் அவங்க இன்னும் கூடுதலாக நிறையா விஷயம் செய்யணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஹோம் சைக்கிள் தொடங்குவதற்கு முன்னாடி வந்து அனந்தபூரில் ஆந்திர பிரதேஷில் ஒரு துலீப் ட்ராஃபி காம்படிஷன் எப்படியும் நடைபெற உள்ளது. அதில் நிறையா டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆட இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யார் ஆட வைப்பாங்க, யார் ஆட வைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது இன்னும் தெரியாது. பட் கம்பீர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பெரிய க்ளூ இருந்தது. இப்போ ஒரு பும்ரா மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ப்ரிசர்வ் பண்ணுவதற்கான நெசசிட்டி அதிகம், அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. பட் பேட்டர்ஸ் வி வுட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பிளே மோஸ்ட் கேம்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ கிளியர்லி அவரோட பாலிசி என்னங்கிறத ஒரு மாதிரி அவுட்லைன் பண்ணிட்டார் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். நான் வந்து ஒரு ஹெட் கோச் மாதிரி நடந்துக்க போகிறது கிடையாது. நான் எப்போவுமே சப்போர்ட் ஸ்டாஃப் என்ன பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணணும், அதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம், தொடர்ந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்ருப்போம். அண்ட் நான் KKRல பண்ண ரோல், நான் LSGயில் பண்ண ரோல், அதோட ஒரு தொடர்ச்சி தான் நீங்கள் பார்க்க முடியும். பிளேயர்ஸ் 100% நாங்கள் அவங்கள பேக் பண்ணுவோம், அவங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய ஃபேன்ஸ்க்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.